Exercise 2.1, problem number 6 of 1. Use Euclid's division algorithm to find the highest common factor of 340 and 412. இங்க வந்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? highest common factor வந்து கண்டுபிடிக்கணும். என்ன மெத்தட வந்து யூஸ் பண்ணணும்? Euclid's division algorithm. So எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? அதாவது by Euclid division algorithm, A is equal to another BQ plus R. 0 is less than or equal to R is less than of mod of B. சரிங்களா? ஸோ இதுதான் இதோட ஃபார்முலா. ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ எப்பயும் கிரேட்டர் வேல்யூ வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ரெண்டு வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கிரேட்டர் வேல்யூ வந்து என்னது 412. ஸோ 412 தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போடணும். 412 is equal to இங்கே A வந்து 412, B வந்து 340. சரிங்களா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? இங்கே வந்து 340. இப்போ நம்ம வந்து Qவும் ரிமைண்டரும் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நார்மலாக வந்து நீங்கள் வந்து டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? அதாவது 412 340. ஸோ 1 டைம்ஸ் வந்து 340 வந்து கிடைக்குமா? ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 72 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் Qவு, இதுதான் R. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 340 இன்டூ 1, R வந்து 72. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு 0. நம்ம வந்து ரிமைண்டர் 0 கிடைக்கிறது வரைக்கும் இந்த ப்ராசஸை வந்து அப்படியே வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கணும். சரிங்களா? ரிப்பீட் பண்ணி எப்போ வந்து 0 கிடைக்குதோ அப்போ என்ன பி வேல்யூ வந்து இருக்கோ அதுதான் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் படி. இப்போ 0 வந்து கிடைக்கல. ஸோ என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து அடுத்து வந்து இந்த பி வேல்யூ வந்து ஏஆ வந்து யூஸ் பண்ணணும். அதாவது இங்கே வந்து 340 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் ரிமைண்டர் வந்து உங்களுக்கு வந்து பியா வந்து ஆக்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ ரிமைண்டர் வந்து இங்கே கொண்டு வந்துடும் 72. ஸோ இப்போ நீங்கள் ரிமைண்டர் அண்ட் கோஷியன்ட் வந்து இதே மாதிரி கண்டுபிடிங்க. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே உள்ள 340 வந்து இருக்கும், இங்கே வந்து 72 வந்து கிடைக்கும். ஸோ 340னா 72 இன்ட்டு 4 டைம்ஸ் வந்து 288. ஸோ உங்களுக்கு வந்து என்னது 52 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து என்னது இப்போ Q வந்து 4. ஸோ இங்கே 4 போட்டுக்கோங்க. ரிமைண்டர் வந்து என்னது 52. R வந்து 52. ஸோ இப்போ பாருங்க, இது வந்து ஈக்குவல் டு 0வா? இல்லை, R இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த யூக்ளிட் டிவிஷன் லெம்மா வந்து அப்படியே வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 72 என்ன வந்து என்னவா மாறிடும்? ஏ வந்து மாறிடும். ஸோ 72 இஸ் ஈக்குவல் டு இந்த ரிமைண்டர் 52 வந்து பி. ஸோ இப்போ வந்து நம்ம Q அண்ட் R வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 72 வந்து இங்கே கொண்டு வந்துக்கோங்க. இங்கே வந்து 52, 1 டைம் 52வா? ரிமைனிங் வந்து என்னது 20. ஸோ இங்கே 1 போட்டுக்கோங்க. ரிமைண்டரில் வந்து 20 வந்து போட்டுக்கோங்க. இப்போ ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0வா? திருப்பி இந்த ப்ராசஸை வந்து ரிப்பீட் பண்ணணுமா? ஸோ 52 வந்து இங்கே வந்துடும், இஸ் ஈக்குவல் டு 20 வந்து பிக்கு பதிலாக வந்துடும். இப்போ கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ 52 உள்ளே வரும், 20 வந்து வெளியில் வந்துடும். 2 டைம்ஸ் 40யா? ரிமைனிங் வந்து என்னது 12. ஸோ இது வந்து Qவு, இது வந்து R. சரிங்களா? ஸோ இங்கே 2 போட்டுக்கோங்க. ஆருக்கு பதில் என்ன வரணும்? 12 வந்து வரணும். ஸோ ரிமைண்டர் வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ரிமைண்டர்னா இந்த வேல்யூ. சரிங்களா? ஸோ இது வந்து 0வா இல்லை, அதனால் என்ன பண்ணணும்? திரும்ப இங்கே 20 வந்து போயிடும், இஸ் ஈக்குவல் டு இங்கே 12 வந்து இருக்கும், ப்ளஸ் இங்கே நம்ம வந்து இப்போ வந்து Q1 R வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ 20 இங்கே 12. ஸோ 1 டைம் 12ஆ? ரிமைனிங் வந்து என்ன கிடைக்கும்? 8 வந்து கிடைக்கும். ஸோ 1 வந்து கோஷியன்ட், 8 வந்து ரிமைண்டர். ஸோ இங்கே 1 போட்டுக்கோங்க, 8 வந்து இங்கே வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ப்ராசஸை வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். இங்கே 12 வரும், நெக்ஸ்ட் வந்து 12 இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து 8 வரும். 8 இன்ட்டு இப்போ Qவும் ரிமைண்டரும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ 12 இங்கே 8ஆ? 1 டைம் 8, ரிமைனிங் வந்து என்னது 4. ஸோ கோஷியன்ட் வந்து 1, ரிமைண்டர் வந்து 4. ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அடுத்து என்ன வரும்? 8 இஸ் ஈக்குவல் டு 4 இன்டூ ப்ளஸ்
ஸோ இப்போ வந்து 8 போட்டுக்கோங்க 4 2 டைம்ஸா 8 0 வந்து கிடச்சிருச்சு. ஸோ இங்கே வந்து என்னது q வந்து இது ரிமைண்டர் வந்து 0. ஸோ இங்கே 2 போட்டுக்கோங்க ரிமைண்டர் வந்து 0. ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சு. ஸோ அப்போ கரஸ்பாண்டிங்கான b வந்து என்னது b இஸ் ஈக்குவல் டு 4. இதுதான் வந்து என்னது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். தேர்ஃபோர் HCF of 340 and 412 is 4. ஸோ இந்த நம்பர் தான் காமனாக வந்து டிவைட் ஆகும் ரெண்டு நம்பர்லையும். சரிங்களா, அதுதான் மீனிங். இப்போ 340 டிவைடட் பை 4 வந்து போடுங்க. என்ன கிடைக்கும்? 32 வந்து 8 டைம்ஸ், 20 வந்து 5 டைம்ஸ். எக்ஸாக்டாக டிவைட் ஆகுதா? அதே மாதிரி 412 டிவைடட் பை 4 வந்து போடுங்க. என்ன கிடைக்கும்? 103 வந்து கிடைக்கும். எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். ரிமைண்டர் வந்து 0 வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். சரிங்களா? Exercise 2.1, problem number 6 of 2. Use Euclid's division algorithm to find the highest common factor of 867 and 255. So, எப்படி find out பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இங்க A வந்து என்னது 867, அதாவது largest number. B வந்து 255 by Euclid division. Lemma A is equal to another BQ plus R. 0 is less than or equal to R is less than of B. சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 867 is equal to 255 into இப்போ வந்து Qவும் Rவும் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். 867 வந்து 255 டிவைட் பண்ணுங்க. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் வந்து என்ன கிடைக்கும்? 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் வந்து போட்டு பார்ப்போம். 255 into 3, 15 remaining 1, 15, 16 remaining 1, 6, 7, 765. ஸோ 765 3 டைம்ஸ் ரிமைனிங் வந்து 201, 102 வந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ இதில் வந்து இது கோஷியன்ட்டு, இது வந்து ரிமைண்டர். ஸோ இங்கே வந்து 3 போட்டுக்கோங்க, ரிமைண்டரில் வந்து 102 வந்து போட்டுக்கோங்க. இப்போ ரிமைண்டர் வந்து ஈக்குவல் டு 0வா? ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ என்ன பண்ணணும்? இதே ஸ்டெப்பை அப்படியே வந்து ரிப்பீட் பண்ணணும். ஸோ 255 வந்து இப்போ வந்து ஏஆ வந்து ஆக்ட் பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் 102 வந்து என்ன ஆயிரும்? ரிமைண்டர் வந்து பிஆ வந்து இப்போ வந்து மாறிடும். சரிங்களா? 102. இப்போ இதுக்கு வந்து நம்ம கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ 255 102. ஸோ எத்தனை டைம்? 2 டைம் வந்து போட்டு பாருங்க. 2 டைம்னா 204 வந்து கிடைக்கும். ரிமைனிங் வந்து 51. சரிங்களா? ஸோ இது ரிமைண்டர், இப்போ இது கோஷியன்ட். ஸோ இங்கே 2 போட்டுக்கோங்க, ரிமைண்டர் வந்து 51. சரிங்களா? ஸோ இப்போ ரிமைண்டர் வந்து பாருங்க நாட் ஈக்குவல் டு 0. ஸோ திரும்பவும் இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும். ஸோ 102 வந்து இங்கே வரும், 51 வந்து இங்கே வரும். இப்போ கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் இதுக்கு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ 102 51 2 டைம்ஸ் 102 எக்ஸாக்டாக வந்து கிடைக்கும். ரிமைண்டர் வந்து 0. ஸோ இப்போ வந்து இது கோஷியன்ட், இது வந்து ரிமைண்டர். ஸோ 2 இங்கே போட்டுக்கோங்க, இங்கே வந்து 0. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ B தானே HCF. ஸோ B இஸ் ஈக்குவல் டு என்னது 51. தேர்ஃபோர் HCF highest common factor of 867 and 255 is 51. ஸோ 51 தான் ஆன்சர். இதை வந்து ஹைலைட் பண்ணுங்க. அதாவது எப்போ உங்களுக்கு ரிமைண்டர் 0 கிடைக்குதோ அதுக்கான கரஸ்பாண்டிங் B வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். சரிங்களா? ஸோ அதில் வந்து மாற்றிடாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. Exercise 2.1, problem number 6 of 3. Use Euclid's division algorithm to find the highest common factor of 10,224 and 9648. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், அதை ஜஸ்ட் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வந்து எப்பயும் லார்ஜஸ்ட் வேல்யூ. A is equal to 10,224. B வந்து 9648. யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் படி அதோட ஃபார்முலா வந்து என்னது? A is equal to BQ plus R. 0 is less than or equal to R is less than of mod of B. சரிங்களா? ஸோ இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 10,224 is equal to B க்கு பதிலாக என்னது? 9648. இப்போ வந்து Q1 R வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த பிக் வேல்யூ
வந்து ஸ்மால் வேல்யூனால டிவைட் பண்ணணும் 9648. ஸோ ஒன் டைம் வந்து டிவைட் ஆகும் 9648. ரிமைனிங் வந்து 576 வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து இதுதான் கோஷியன்ட், இது வந்து ரிமைண்டர். ஸோ கோஷியன்ட் வந்து 1 போட்டுக்கோங்க, ரிமைண்டர் வந்து என்னது 576. ஸோ இப்போ வந்து பாருங்க ஆர் வந்து இஸ் ஈக்குவல் டு ஜீரோவா, நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணுமா? ஸோ இப்போ இந்த பி வேல்யூ ஏயா வந்து மாறிடும் 9648. ரிமைண்டர் வந்து பியா வந்து மாறிடும். ஸோ 576 இன்டூ ப்ளஸ் இது. ஸோ இப்போ அதே இதை ரிப்பீட் பண்ணி நம்ம Q1 R வந்து கண்டுபிடிக்கணும். 9648 576 ஒன் டைமா 576. ஸோ 14ல் வந்து 6 போச்சுன்னா 8 சரிங்களா. இங்கே வந்து என்ன இருக்கு 5 வந்து இருக்கு. ஸோ 15ல் வந்து 7 போச்சுன்னா திரும்ப வந்து 8. இங்கே 8 இருக்கு, 8ல் 5 போச்சுன்னா 3. ஸோ 3888 வந்து கிடைக்குது. 576 இன்டூ 6 போடுங்க, 36 ரிமைண்டர் 3, 42 43 44 45 ரிமைண்டர் 4, 30 34. ஸோ 34 56 6 டைம்ஸ். ஸோ ரிமைனிங் வந்து என்ன கிடைக்குது, இங்கே 2 இங்கே 3 432 வந்து கிடைக்குது. ஸோ இது கோஷியன்ட், இது வந்து ரிமைண்டரா. ஸோ கோஷியன்ட் வந்து 16, ரிமைண்டர் வந்து 432. ஸோ ரிமைண்டர் வந்து செக் பண்ணுங்க, ஈக்குவல் டு ஜீரோவா, இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ திரும்ப இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்க. 576 இஸ் ஈக்குவல் டு 432 இன்டூ டேஷ் ப்ளஸ் ரிமைண்டர். ஸோ இப்போ வந்து போட்டோம்னா இங்கே வந்து 576, இங்கே வந்து 432. ஸோ ஒன் டைம் 432வா, ரிமைனிங் வந்து என்ன கிடைக்கும், இங்கே வந்து 4, 7ல் 3 போச்சுன்னா 4, 144 வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ இதில் இது கோஷியன்ட்டு, இது ரிமைண்டர். ஸோ 1 + 144. ஸோ ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவா, நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ரிப்பீட் பண்ணுங்க. 432 இஸ் ஈக்குவல் டு, இப்போ பிக்கு பதிலாக 144 வந்து கிடைக்கும், இன்டூ டேஷ் ப்ளஸ் டேஷ். ஸோ இப்போ வந்து பாருங்கள் 432 இங்கே 144 3 டைம்ஸ் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து கிடைக்கும் சரிங்களா 432. ஸோ 0 வந்து இப்போ எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து கோஷியன்ட், இது வந்து ரிமைண்டர். ஸோ கோஷியன்ட் வந்து என்னது 3, ரிமைண்டர் வந்து 0. ஸோ இப்போ வந்து பாருங்கள் R இஸ் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் B இஸ் ஈக்குவல் டு என்னது 144. அதுதான் வந்து HCF. தேர்ஃபோர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 10,224 and 9648 is 144. ஸோ இந்த ஆன்சர் வந்து ஹைலைட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸசைஸ் 2.1 ப்ராப்ளம் நம்பர் 6 of 4. யூஸ் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் டு ஃபைண்ட் தி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 84, 90 and 120. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், 2 நம்பருக்கான HCF எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்தோம். இங்கே 3 நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் 2 நம்பருக்கான HCF வந்து கண்டுபிடிங்க. அந்த நம்பருக்கு பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்குமான HCF என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. ஸோ அதுதான் வந்து என்னது காமனான HCF. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து A இஸ் ஈக்குவல் டு 90, B இஸ் ஈக்குவல் டு 84 இந்த நம்பர்ஸை வந்து எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ இதுக்கான HCF கண்டுபிடிக்கிறது எப்படின்றத பார்க்க போகிறேன். ஸோ பை யூக்ளிட் டிவிஷன் algorithm, A is equal to BQ plus R, 0 is less than or equal to R is less than of mod of B சரிங்களா. ஸோ இப்போ வந்து A வந்து என்னது 90, 90 is equal to 84 into இப்போ Q1 R வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். 90 84 ஒன் டைம் டிவைட் ஆகுமா, ரிமைனிங் வந்து என்ன கிடைக்கும் 6 வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ இங்கே வந்து இது வந்து Q, இது வந்து R ரிமைனிங். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இங்கே வந்து 1, ரிமைண்டர் வந்து 6. ஸோ ரிமைண்டர் வந்து இஸ் ஈக்குவல் டு ஜீரோவா, இல்லை நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகுமா. ஸோ இப்போ 84 வந்து ஏயா வந்து மாறிடும், இந்த ரிமைண்டர் வந்து பியா வந்து மாறிடும். இதே மாதிரி இப்போ கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே 84, இங்கே வந்து 6, ஒன் டைம் 6 20. ஸோ 14 24 0. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது கோஷியன்ட், இது ரிமைண்டர். ஸோ 14 இங்கே போட்டுக்கோங்க, ரிமைண்டர் வந்து 0.
ரிமைண்டர் வந்து 0வா? எஸ், இஸ் ஈக்குவல் டு 0. therefore b தானே HCF, so b is equal to 6. therefore HCF of 90 and 84 is 6. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான HCF வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த நம்பரை யூஸ் பண்ணி அடுத்ததை வந்து நான் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 120 வந்து இருக்கு. இதில் லார்ஜஸ்ட் நம்பர் வந்து என்னது? 120. இப்போ பி வந்து நான் வந்து இந்த 6 வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கான HCF என்ன அப்படின்றத நான் வந்து பார்க்கணும். ஸோ இதே ஃபார்முலா தான், இப்படியே வந்து நம்ம வந்து போடணும். பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம், இதே தான் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. இந்த ஃபார்முலாவே அப்படியே வந்து போட்டுக்கோங்க. 120 is equal to என்னது? 6 into dash plus dash. சரிங்களா? ஸோ 120 இதை 6னால டிவைட் பண்ணினா என்ன கிடைக்கும்? 20 டைம்ஸ் வந்து 120. ஸோ ரிமைண்டர் வந்து 0 கிடைச்சிருச்சு. இது கோஷியன்ட்டு, இது வந்து ரிமைண்டர். ஸோ கோஷியன்ட் இருக்க இடத்துல 20 போட்டுக்கோங்க, ரிமைண்டர் எடுக்கிற இடத்துல வந்து 0 போட்டுக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0 கிடைச்சிருச்சு. therefore இந்த வேல்யூ தானே எனக்கு வந்து HCF. therefore b is equal to 6. therefore highest common factor of, இப்போ 3 நம்பர், அதாவது 84, 90 and 120 is 6. ஸோ என்ன அர்த்தம்னா அந்த 3 நம்பரையும் வந்து 6னால டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து அர்த்தம். 84 divided by 6 வந்து என்னது? 14 வந்து கிடைக்கும். 90 divided by 6 வந்து 15 வந்து கிடைக்கும். 120 divided by 6 வந்து 20. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து டிவைட் ஆகும். ரிமைண்டர் வந்து 0 வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த என்னது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். எக்ஸசைஸ் 2.1 ப்ராப்ளம் நம்பர் 7. ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் நம்பர் which divides 1230 and 1926 leaving remainder 12 in each case. அதாவது லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதாவது இந்த ரெண்டு நம்பரையும் வந்து டிவைட் பண்ணணுமா, டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன ரிமைண்டர் வந்து கிடைக்கணும்? 12 அப்படின்ற ரிமைண்டர் வந்து கிடைக்கணும். ஸோ எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? அதாவது லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ரெண்டுக்கான HCF நீங்க அப்படியே வந்து கண்டுபிடிக்க கூடாது. ஏன்னா இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ரிமைண்டர் வந்து 12 வந்து கிடைக்குமா. சரிங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு நம்பரையும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த 12னால நீங்க வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். அதாவது அந்த நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும்னா, ஸோ a is equal to என்னது? 1926 minus of 12. ஸோ என்ன கிடைக்கும்? 1914 வந்து கிடைக்கும். அதே மாதிரி b is equal to என்னது? 1230 minus of 12. ஸோ that is equal to 1218. ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கான HCF என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ என்ன பண்ணணும்? பை யூக்ளிட் டிவிஷன் algorithm, a is equal to bq plus r. 0 is less than or equal to r is less than of b. So இப்போ substitute பண்ணுங்க. a க்கு பதிலா என்னது? 1914. b க்கு பதிலா 1214. 1218. இப்போ நம்ம வந்து q and r வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். 1914 1218 1 டைமா 1218. ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்கும்? 696 வந்து கிடைக்கும். ஸோ இதில் இதுதான் கோஷியன்ட், இது வந்து ரிமைண்டர். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. கோஷியன்ட் வந்து 1, ரிமைண்டர் வந்து 696. ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0வா? இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்க. இப்போ 1218 வந்து ஏஆ வந்து மாறிடும், இந்த ரிமைண்டர் வந்து பிஆ வந்து மாறிடும். 696 இன்டூ டேஷ் பிளஸ் ரிமைண்டர். இப்போ அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். இப்போ 1218 696. சரிங்களா? ஸோ 1 டைம் டிவைட் ஆகும் 696. ரிமைண்டர் வந்து 522 வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது கோஷியன்ட்டு, இது வந்து ரிமைண்டர். சரிங்களா? ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கே 1, இங்கே 522. ஸோ அடுத்து வந்து என்னது? ரிமைண்டர் வந்து ஈக்குவல் டு 0வா? நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ 696 வந்து ஏஆ வந்து மாறிடும், 522 வந்து பிஆ வந்து மாறிடும். இப்போ அதே மாதிரி கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். 696 522. 1 டைம் டிவைட் ஆகும் 522. ரிமைனிங் வந்து என்ன கிடைக்கும்? 174 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது கோஷியன்ட், இது வந்து இப்போ வந்து ரிமைண்டர். ஸோ இங்கே வந்து 1 போட்டுக்கோங்க, இங்கே வந்து 174 வந்து போட்டுக்கோங்க. ஸோ ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0வா? இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ என்ன பண்ணணும்? 522 இங்கே வரும், தட் இஸ் ஈக்குவல் டு 174 வந்து இங்கே வரும்.
இப்போ வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10 மேத்ஸ், கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் வந்து கண்டுபிடிங்க. ஸோ 5 to 174. ஸோ 3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு வந்து டிவைட் ஆகும் 522. ரிமைண்டர் வந்து 0 வந்து கிடைக்கும். ஸோ இது கியூவு, இது வந்து 6. ஸோ கியூ வந்து என்னது 3, ரிமைண்டர் வந்து 0. ஸோ இங்கே வந்து ரிமைண்டர் வந்து 0வா? எஸ், ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த பி வேல்யூ தான் ஹச்சிஎஃப். ஸோ தேர்ஃபோர் ஹச்சிஎஃப் இஸ் என்னது 174. சரிங்களா? ஸோ இந்த ஆன்சரை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. அதாவது இங்க வந்து நீங்க நோட் பண்ணணும். என்ன நோட் பண்ணணும்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் நீங்க டிவைட் பண்ணும்போது அதோட ரிமைண்டர் வந்து 12 வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை நோட் பண்ணிட்டு நீங்க வந்து கேரி அவுட் பண்ணணும். அப்படியே வந்து ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்காம அந்த 12 வந்து இந்த நம்பர்ல இருந்து கழிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹச்சிஎஃப் வந்து கண்டுபிடிங்க. சரிங்களா? Exercise 2.1, problem number 8. If D is the highest common factor of 32 and 60, find x and y satisfying D is equal to 32x plus 60y. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கான ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? அதாவது அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இங்கே வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்றத வந்து அதையும் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஹச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். ஹச்சிஎஃப் ஆஃப் 32 and 60. ஸோ இதில் ஏ வந்து என்னது 60, லார்ஜஸ்ட் நம்பர். பி வந்து என்னது 32. சரிங்களா? ஸோ பை யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் ஃபார்முலா வந்து என்னது? A is equal to BQ plus R. 0 is less than or equal to R is less than of B. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏக்கு பதிலாக 60, that is equal to B வந்து 32. இப்போ Q1 R வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். 60 வந்து 32 டிவைட் பண்ணுங்க. 1 டைம் 32, ரிமைனிங் வந்து என்ன கிடைக்கும்? 828 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ 28. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இதுதான் கோஷியன்ட், இது வந்து என்னது? ரிமைண்டர். ஸோ கோஷியன்ட் இடத்துல 1 போட்டுக்கோங்க, ரிமைண்டர்ன்ற இடத்துல வந்து 28 வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது? இந்த ரிமைண்டர் வந்து ஈக்குவல் டு 0 பாருங்க. இஸ் நாட் ஈக்குவல் டு 0. நம்ம என்ன பண்ணணும்? அந்த ப்ராசஸை வந்து ரிப்பீட் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 32 வந்து இப்போ ஏயா வந்து மாறிடும். தட் இஸ் ஈக்குவல். ஸோ இந்த 28ன்றது வந்து பியா வந்து மாறிடும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ உள்ள 32, வெளியில் வந்து 28, 1 டைம் 28, ரிமைனிங் வந்து 4 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதில் இது கோஷியன்ட், இது வந்து ரிமைண்டர். ஸோ கோஷியன்ட் இருக்க இடத்துல வந்து என்ன வரணும்? 1 வரணும். ரிமைண்டர் வந்து 4. ஸோ இப்போ இந்த ரிமைண்டர் வந்து 0வா அப்படின்றத செக் பண்ணுங்க. ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ என்ன பண்ணணும்? இந்த ப்ராசஸை வந்து ரிப்பீட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஏ வந்து 28 வந்து மாறிடும், இஸ் ஈக்குவல் டு 4. இந்த பின்றது வந்து இந்த 4 வந்து மாறிடும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 28 டிவைடட் பை 4, 7 டைம்ஸ் தான். 7 டைம்ஸ் 28 கிடைக்கும். 0 வந்து ரிமைண்டர் வந்து கிடைக்கும். இப்போ இதுதான் கோஷியன்ட், இது வந்து ரிமைண்டர். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கே 7 கிடைக்கும், இங்கே வந்து என்ன கிடைக்கும்? 0 வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ அது கரஸ்பாண்டிங்கான பி வேல்யூ வந்து என்னது? பி இஸ் ஈக்குவல் டு 4. இதுதான் ஹச்சிஎஃப். சரிங்களா? தேர்ஃபோர் ஹச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 4. அதாவது HCF ஆஃப் 60 and 32 வந்து 4. இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? அதாவது டி வந்து இப்போ வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா டி தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த டியை தான் ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க. therefore d is equal to 4. இப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. Substitute d is equal to 4 in 32x plus 60y. Therefore 4 is equal to 32x plus 60
y. இது வந்து என்ன சொல்லுவாங்க, லீனியர் காம்பினேஷன் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை வந்து நான் வந்து ஈக்குவேஷன் 3 வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து செகண்ட் ஈக்குவேஷனை வந்து நான் வந்து எடுக்கிறேன். ஃப்ரம் ஈக்குவேஷன் 2ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 32 is equal to 28 into 1 plus 4 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்களா? ஸோ அதாவது என்ன அர்த்தம், 32 is equal to 28 plus 4. இப்போ வந்து எனக்கு வந்து 4 அப்படின்றது வேணும்னா நான் வந்து என்ன பண்ணணும், அந்த 38 வந்து சப்ராக்ட் பண்ணணுமா? therefore 4 is equal to 32 minus of 28. சரிங்களா? ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ எனக்கு என்ன வேணும்னா இந்த 28 வந்து வேணும். சரிங்களா? இந்த 28 வந்து நான் வந்து ஈக்குவேஷன் 1ல வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 60 is equal to 32 plus 28. therefore 28 is equal to என்னது, 60 minus of 32. ஸோ இப்போ வந்து இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், 4 is equal to 32 minus of 28ல. ஸோ 28க்கு பதிலாக என்ன பண்ணணும், இந்த வேல்யூ வந்து அப்படியே வந்து போடணும், 60 minus of 32ன்னு. ஸோ போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், 32 minus of 60 plus of 32. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 32 வந்து 2 டைம்ஸ் வந்துருக்கு. ஸோ 32 into 2வா, நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் போட்டுக்கோங்க, 60 into minus of 1, அதான் minus 60யா. ஸோ இதை வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து நான் இப்படி எழுதியிருக்கேன். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 4 அப்படின்னு வந்து எடுத்திருக்கேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 3rd and 4 வந்து கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணுங்க. ஸோ எப்படி இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 4 இருக்கு, 32 வந்து இருக்கு. எக்ஸுக்கு பதிலாக வந்து என்ன இருக்கு, அதாவது ஈக்குவேட்டிங் 3 and 4. x is equal to 2, y is equal to என்னது, minus of 1. ஸோ இதுதான் லீனியர் காம்பினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 நம்பர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கான HCF வந்து கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஈக்குவேஷன்ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரிங்களா? சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 2 ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிட்டு வேல்யூ ஆஃப் 32 என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் வந்து 60 என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலே இந்த 2 ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஸோ இதுதான் வந்து என்னது, வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டா அப்படின்றத செக் பண்ணலாமா? d is equal to 32 into x வந்து என்னது 2 plus 60 into y வந்து minus of 1. 32 into 2 64 minus of 60 that is equal to 4. ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிச்ச d இங்கே இருக்கா. ஸோ நம்ம வந்து இதை வந்து ரீசெக் கூட இப்படி பண்ணிக்கலாம். சரிங்களா? Exercise 2.1 problem number 9. A positive integer when divided by 88 gives the remainder 61. What will be the remainder when the same number is divided by 11? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் வந்துருக்கு, அதை வந்து 88னால டிவைட் பண்ணுறீங்க. பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்குது, 61 வந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ இப்போ அதே பாசிட்டிவ் இன்டீஜரை வந்து 11னால டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பை யூக்ளிட் டிவிஷன் algorithm, a is equal to bq plus r. 0 is less than or equal to r is less than of b. சரிங்களா? ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் இந்த 2 தான் எடுத்துக்கலாம். a தான் பாசிட்டிவ் இன்டீஜர். சரிங்களா? ஸோ a is equal to divided by 88 அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், b is equal to 88 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 88 into q பிளஸ் இதனால டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, ரிமைண்டர் வந்து 61 வந்து கிடைக்குது. ஸோ r is equal to என்னது 61. சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, வாட் வில் பி த ரிமைண்டர் when the same number is divided by 11 அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது இங்க b வந்து 11 வந்து கொடுத்துருக்காங்க, ரிமைண்டர் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ பை யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் படி a is equal to என்னது bq. bq னா 11 into q
ப்ளஸ் ரிமைண்டர். ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்க, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்து எப்படி மேட்ச் பண்ணலாம் அப்படின்றத வந்து பாருங்க. ஏன்னா வந்து ஏ வந்து காமனான இன்டீஜர். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா, இப்போ டிவைடட் பை 11 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதை வந்து நம்ம வந்து 11ஆல டிவைட் பண்ண முடியுமா, அதுக்கேற்ற மாதிரி மாற்ற முடியுமா அப்படின்றத நான் வந்து பார்க்குறேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னது, 88Q ப்ளஸ் இந்த 66 இருக்கு பார்த்தீங்களா, இதை நான் எப்படி வந்து பிரிக்கிறேன்னா 55 ப்ளஸ் 6 அப்படின்னு வந்து பிரிக்கிறேன். ஸோ 6 வந்து கிடைக்குமா, இது ரெண்டையும் வந்து 11ஆல டிவைட் பண்ண முடியுமா. ஸோ தட் இஸ் equal to 11 into 8Q plus 5 so plus 6. சரிங்களா? so A is equal to, so இப்போ வந்து இந்த ஈக்குவேஷனை வந்து கம்பேர் பண்ணுங்க. இதை நான் 2ன்னு எடுத்திருக்கேன், இதை வந்து இப்போ நான் 1 வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டும் வந்து 11ஆல டிவைட் ஆகுது. இப்போ அப்போ 11ஆல டிவைட் ஆகும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ரிமைண்டர் வந்து என்னது, 6. சரிங்களா? ஸோ ரெண்டையும் வந்து மேட்ச் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வந்து ரிமைண்டர் வந்து 6. therefore the remainder is equal to 6. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் இன்டீஜர் என்னன்னே தெரியாது. ஒரு நம்பர் வந்து இருக்கு, அதை வந்து 88னால டிவைட் பண்றீங்க, அப்போ 61 வந்து கிடைக்குது. ஸோ இப்போ அதே பாசிட்டிவ் இன்டீஜரை வந்து 11ஆல டிவைட் பண்ணும்போது என்ன நம்பர் கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா, இதுலயே அந்த 11 எப்படி கொண்டு வரது அப்படின்றத பார்த்துக்கிட்டீங்கனாலே ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம் மேட்ச் பண்ணி. சரிங்களா? Exercise 2.1 problem number 10. Prove that the two consecutive positive integers are always co-prime. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர் வந்து இருக்கு பார்த்தீங்களா, அடுத்தடுத்து இருக்க பாசிட்டிவ் இன்டீஜர் 5னா இப்போ 6, 8னா 9 அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இன்டீஜர்ஸ் வந்து எப்படி வந்து இருக்குமா, ஆல்வேஸ் கோ பிரைமா வந்து இருக்குமா. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். கோ பிரைம்னா என்ன அர்த்தம்னா, அதாவது அந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கான HCF இருக்கு பார்த்தீங்களா, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அது வந்து 1 அப்படி இருந்தால் அதை வந்து கோ பிரைம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். கோ பிரைம் அப்படின்னா என்ன அர்த்தம், HCF அந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கான HCF வந்து 1 வந்து இருந்துச்சுன்னா அப்போ வந்து அந்த நம்பர்ஸ் வந்து கோ பிரைம் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ரெண்டு நம்பர் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? லெட் தி டூ கன்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து பாசிட்டிவ் இன்டீஜர் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பி என்னது, எக்ஸ், எக்ஸ் பிளஸ் 1 இப்படி வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? அதாவது இஃப் 2 ஆர் கோ பிரைம், இப்போ ரெண்டு நம்பரும் வந்து கோ பிரைமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், both the numbers are divisible by 1. இப்போ நான் வந்து 5, 6 அப்படின்னு வந்து எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு நம்பரும் வந்து 1ஆல வந்து டிவைட் பண்ண முடியும்ல, எஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து பார்த்தோம்னா அடுத்தடுத்த நம்பர் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், 1 ஆடு 1 ஈவனா வந்து இருக்கும். இப்போ நான் 6 எடுத்திருந்தேன்னா அடுத்து வந்து 7, ஸோ ஈவன் ஆட் இப்படி தான் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ எக்ஸ் அண்ட் எக்ஸ் பிளஸ் 1 அதாவது இன் எக்ஸ் அண்ட் எக்ஸ் பிளஸ் 1, one number is odd and one number is even. so ஒரு நம்பர் ஆட் ஒரு நம்பர் ஈவனா இருக்கும்போது என்ன ஆகும், HCF of two consecutive number வந்து always 1 வந்து இருக்கும். HCF of two consecutive number is always 1. therefore two consecutive positive integers
is always co-prime. ஸோ இப்போ வந்து 6-7 இருந்து எடுத்துக்கோங்க. 6-7க்கு வந்து நீங்கள் வந்து HCF கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? 6 இங்கே வந்து 7 2 into 3 இங்கே வந்து 7 1. ஸோ HCF வந்து என்னது 1 தான் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் 5 6 நீங்கள் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 1 தான் வந்து கிடைக்கும். ஸோ எப்பயும் வந்து ஒரு நம்பர் ஆட் ஒரு நம்பர் ஈவனாக இருக்கும்போது HCF வந்து 1 வந்து கிடைக்கும். ஸோ அதனால வந்து அடுத்தடுத்த நம்பர் வந்து இருக்கும்போது எப்பயும் வந்து என்னது அது வந்து கோப்ரைமாக தான் இருக்கும். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10 மேத்ஸ், கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.